தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை திருவொற்றியூரில் அமைச்சர் உதயநிதி காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டா கிடைக்காத ஒரு தரப்பினர் தங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வீட்டு மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியானது திருவொற்றியூர் பகுதியில் தற்போது இன்னும் சற்று நேரத்துக்கு முன்னதாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 2000க்கும் மேற்பட்ட திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு வீட்டு மனா பட்டாவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்ததன் தொடர்ச்சியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரை மறித்து இந்த திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் ஒன்று கூடி தங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை, இதற்காக நாங்கள் அரசாங்கத்தை முறையாக பலமுறை நாடியும் அதற்கான போதிய பதிலானது எங்களுக்கு வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த வீட்டு மனை பட்டா பெறுவதற்காக போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கவில்லை. வீட்டு மனா பட்டா வழங்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வாகனத்தை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த வீட்டு மனை பட்டா பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு அதாவது குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு பகுதியில ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாங்க வசிச்சு வரோம். எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து நாங்க அந்த இடத்துலதான் வசிச்சு வரோம். ஆனா எங்களுக்கான முறையான பட்டா இது வரைக்கும் வழங்கல. நாங்க பல ஆண்டு காலமா அந்த பட்டா வழங்குவதற்கான நடைமுறையை நாங்க பின்பற்றி வரோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த நிலையில அதாவது நாங்க அந்த இடத்துல இருக்கோம். ஆனா எங்களுடைய பேர்ல அந்த பட்டா ரிஜிஸ்டர் பண்ணாம யாரோ இறந்தவருடைய பேர்ல அந்த பட்டாவானது ரிஜிஸ்டர் பட்டிருக்கிறது. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது. இந்த மாதிரியான குளறுபடி நடைபெற்று வருகிறது. நாங்கள் எங்களுடைய சொந்தமான நிலத்துல நாங்க இருக்கும் பட்சத்துல எங்களுடைய பேர்ல நிலம் ரிஜிஸ்டர் பண்ணாம யாரோ ஒருத்தர் பேரை அதுவும் இறந்தவருடைய பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற பல்வேறு முக்கியமான தகவல்கள் எல்லாம் முன்வைத்து இந்த பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவருடைய ஆதங்கங்களையும் வெளிப்படுத்துறது நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. இத்தனை பேருக்கு அவங்க வீட்டு மனை பட்டா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு இந்த வீட்டு மனை பட்டா வழங்காததற்கான காரணம் என்ன? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க தொடர்ந்து பல முறை அரசாங்கத்தை நாடி நாங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சு வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த நிகழ்ச்சியில நாங்க அமைச்சரை பார்த்து அவர்களை கோரிக்கை வைக்கலாம்னு பார்த்தோம். ஆனா அந்த கோரிக்கையை வழங்குவதற்கு கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாராக இல்லை. எங்களை கோரிக்கையை கேட்காம விரைவாக வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். நாங்க என்ன பண்ணுவதென்றே தெரியாத ஒரு நிற்கதில் இருக்கிறோம். இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்து நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனா எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு எங்களுக்கு வேண்டாம், நாங்க போராடி அழுத்து விட்டோம். அதன் காரணமா நாங்க ரேஷன் கார்டை வீதியில இருந்து நாங்க தற்கொலை செய்ய போகத்தான் போறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமா போலீஸ்காரங்க கூடி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்க அப்புறப்படுத்தும் பணியில தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பொதுமக்களுடன் கோரிக்கை கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த வீட்டுமனை பட்டா உடனடியா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போன்றத உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்பொழுது இந்த கலைஞர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க போராடி அழுத்து விட்டோம், நாங்க தொடர்ந்து உங்க பேச்சை நம்பிதான் நாங்க இங்கிருந்து போறோம் அப்படின்ற அடிப்படையில இந்த போராட்டமானது சற்று ஓய்ந்திருக்கிறது. ஆனா உதயநிதி அவர்கள் இந்த கோரிக்கையை தாங்கள் வழங்கப்பட்ட கோரிக்கையை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அவர் சென்று விட்டார் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஏமாற்றமா இருக்கு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.